அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகாசி அமாவாசை. வைகாசி மாதத்தின் 2வது அமாவாசை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி அமாவாசை வந்ததுன்னா நமக்கு அது பானு அமாவாசை, ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய பகவான் தான் பித்திருக்காரர்கள். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம பித்திருக்களுக்கான நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், தானங்கள், தர்மங்கள் இது எல்லாமே நம்முடைய பித்திருக்களுக்கு நேரடியாகவே போய் சேரும். அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அமாவாசையினால் நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஒரே ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி தான் வரும். ஆனால் சில மாதத்தில் மட்டும் 2 அமாவாசை, 2 பௌர்ணமி வந்ததுன்னா அந்த மாதத்தை நம்ம மல மாதம், புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். அந்த வகையில் நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வைகாசி அமாவாசை நாளை தவற விடக்கூடாது. ஏன்னா ஒரு மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் எந்த அளவுக்கு விசேஷம் சொல்கிறோமோ அதற்கு இணையான பலன்களை கொடுக்கிறது தான் இந்த வைகாசியில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை. அதனால் நாளைய தினம் நம்ம முன்னோர்களை நினச்சி நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணாலும் சரி, ஒரு காகத்துக்கு ஒரு பிடி சாதம் வைக்கலாம், இல்லாட்டி இலை போட்டு படையல் பண்ணலாம், இல்லாட்டி தான தர்மங்கள் பண்ணலாம். இப்படி முன்னோர்களுக்காக நாளைய தினம் நம்ம வேண்டி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பித்திருக்களுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு எவ்வளவோ வழிபாடுகள் சென்றும் சில பரிகாரங்கள்லாம் கை கொடுக்கவே இல்லையே நம்மளே பல முறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தீங்களா, நிறைய பேர் நிறைய விசேஷமான கோவிலுக்கு போகிறது, விரதங்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுவோம். ஆனால் சின்னதான ஒரு தப்பு நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை, இல்லாட்டி இது மாதிரி விசேஷமான அமாவாசை நாட்களில், முன்னோர்களுக்கான திதி வர நாட்களில் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபட ஆரம்பித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக குடும்பமானது நல்ல சுபிக்ஷமாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், உங்களுடைய சமையலில் நம்ம காகத்துக்காக இருக்கட்டும், இல்லை முன்னோர்களுக்கு அந்த படையல் வைப்போம் பார்த்திங்களா, உங்கள் அமாவாசை சமையலில் நாளைக்கு மறக்காமல் இந்த காய்களை மட்டும் சேர்த்து சமைச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய வைகாசி அமாவாசையானது நமக்கு திதி எப்போ துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 மணிக்கு துவங்கி ஜூன் 15 திங்கட்கிழமை காலையில் 8:23 மணிக்கு இருக்குது. அதனால் முன்னோர்களுக்கு இப்போ தர்ப்பணம் பண்ணுறவங்க மதியம் 12:30 மணிக்கு மேலே பண்ணலாம். அதே நேரம் வீட்டில் இப்படி சாமி கும்பிட்றோம், நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்கான உகந்த நேரம் 1:30 மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 1:30 மணிக்கிலேருந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் முன்னோர்களை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகளை நம்ம நிச்சயமாக தவிர்க்கணும். அதே மாதிரி அமாவாசை சமையல் அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்களுக்கு நிறைய குடும்பத்தில் இப்படி படையல் இடுவாங்க. இல்லாட்டி நம்ம சமைச்சிட்டு அதிலிருந்து ஒரு பிடி எடுத்து காகத்துக்கு நம்ம இது மாதிரி வைப்போம். ஏன்னா நாளைய தினம் காகத்துக்கோ இல்லை ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு இல்லை யாருக்காச்சும் நம்ம அன்னதானம் கொடுத்தோன்னா இந்த அமாவாசை நாட்களில் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் நேரடியாகவே நம்ம முன்னோர்களுக்கு போய் சேருங்கிறதுனால தான் நாளைக்கு நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுங்கிறது. அதனால் நாளைக்கு மறக்காமல் நீங்கள் காகத்துக்கு ஒரே ஒரு கைப்பிடி சாதம், பெரிய அளவில் நாங்கள் எதுவுமே சமைக்கல அப்படிங்கிறவங்க கூட ஒரு கைப்பிடி நம்ம வீட்டில் கண்டிப்பாக சாதம் வைப்போம். பார்த்திங்களா, ஒரு கைப்பிடி சாதத்தில் கொஞ்சமாக எள் இருந்ததுன்னா, கருப்பு எள் இருந்ததுன்னா எள் கலந்து நீங்கள் வைக்கலாம். நிறைய பேர் வீட்டில் எங்கள் வீட்டில் எள் இல்லைம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு கைப்பிடி சாதம் மட்டுமாச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட மொட்டை மாடி பால்கனியில் வச்சுட்டு பக்கத்தில் சின்னதான ஒரு கிண்ணத்தில் தண்ணி மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி நாங்கள் பேச்சுலராக இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட ஏதாவது ஒரு உணவுப் பொருள், ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஏதாவது தானியங்களோ இல்லை ஒரு கைப்பிடி அரிசி, கோதுமை, அதுவும் குறிப்பாக நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கோதுமை நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்கறது, காகத்துக்கு கொடுக்கறது, இதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா இது மாதிரியான அமாவாசை நாட்களில் நம்ம பசுமாடுகளுக்கும் இந்த காகத்துக்கும் உணவு அளிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு கூடுதலான விசேஷமான
விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் நாளைக்கு நம்ம சமைக்கிறப்ப மறக்காமல் இடம்பெறக்கூடிய காய்கறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், இந்த 4 காய்கறிகளும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் சொல்லிட்டு இதற்கு ஒரு புராணத்திலே நமக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது இந்த 4 காய்கறிகள் நம்ம சமைச்சோன்னா 1008 காய்கறிகள் நம்ம சமைத்ததற்கான பலன் கிடைக்குமா. ஏன்னா ஒவ்வொரு காய்களுக்கும் அவ்வளவு விதமான பலன்கள் இருக்குது. இது 4 காய்கறிகளுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்குதுன்னா தாராளமாக இதை பயன்படுத்தி நம்ம சமைக்கலாம். அப்படி முடியாதவங்க வாழைக்காய் மட்டுமாச்சும் நீங்கள் நாளைக்கு உபயோகப்படுத்தி நம்ம சமையலில் ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ இல்லாட்டி வறுவலோ ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் எல்லா இடமும் கிடைக்கும். நம்முடைய குடும்பம் என்றைக்குமே வாழ்வாங்கு வாழணும், வாழையடி வாழைய குலம் செழிக்கணும், அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த அமாவாசை சமையலில் வாழைக்காய் நம்ம பயன்படுத்துறது, அந்தணர்களுக்கு தானம் கொடுக்குறப்ப நம்ம வாழைக்காய் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அப்படிப்பட்ட வாழைக்காயை நீங்கள் மறக்காமல் நாளைக்கு அமாவாசை நாள் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் குடும்ப வழக்கப்படி முன்னோர்களுக்கு படையலிட்டுட்டோ இல்லை காகத்துக்கு சாதம் வச்சோ எப்படி உங்கள் குடும்பத்தில் பழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி முன்னோர்களை மட்டும் நாளை தினம் வழிபட மறக்கவே மறக்காதீங்க. சமையலில் இந்த பொருட்களை நீங்கள் மறக்காமல் சேருங்க. அதே மாதிரி அசைவ உணவுகள் நம்ம தவிர்க்கணும். ப்ளஸ் வெங்காயம், பூண்டு இது மாதிரியான பொருள் எப்பயுமே அமாவாசை சமையல் நம்ம சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் நம்முடைய வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு நம்மை பார்க்க வருவதாக ஐதீகம். அதனால் இது ஒரு மங்களகரமான விஷயம் அவர்களுக்கு தடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி அமாவாசை நாட்களில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்களை நினச்சி மனசார நம்ம வேண்டி வழிபடுறப்ப கண்டிப்பாக குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள், உள்ள மனசு சங்கடங்கள் இது எல்லாமே நமக்கு விலகி நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக குடும்பத்துக்கு கிடைக்குங்க. எப்பயுமே அந்த தோஷத்துலேயே மிகப்பெரிய தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா பித்ரு தோஷம்தான். இது எப்போ நமக்கு தெரிய வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாண வயசு வரப்போ நம்ம பசங்களுக்கு இந்த கல்யாணம் ஏதோ தள்ளி போய்கிட்டே இருக்கே, வீட்டில் எது தொட்டாலுமே நமக்கு தொடங்க மாட்டேங்குது, காரியங்கள் எல்லாம் கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் போவோம், ஆனால் டக்குன்னு நின்றும். என்னடா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் இதுக்கு காரணம் பித்ருதோஷத்துடைய வெளிப்பாடு தான். அதனால தான் பித்தர்களை நம்ம முறையாக வழிபட்டாலே போதும், பெருசாலாம் செய்யணும்னு தேவையில்லை. அன்றைய நாள் அவங்கள நினச்சி நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளே நமக்கு அவங்களுக்கு மோட்சத்தை அளித்து நமக்கு நல்லபடியாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை நாளை யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் பித்ரு தேவதாயே நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. பித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.